எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, மேக்ஸுக்கு நான் என்னென்ன புக்ஸ் எல்லாம் என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நான் என்னென்ன புக்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். 2022 குரூப் 2க்கு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ குரூப் 2க்கு படிக்கும்போது என்கிட்ட எந்த புக்ஸுமே கிடையாது 2022. ஸோ புக்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால நான் மேக்ஸுக்கு கொஞ்சம் புக்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கணியன் டிஎன்பிசி கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை நான் வாங்கியிருந்தேன். இந்த புக் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்போது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா 2 புக்கு வரும், பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ட்டு 2 புக்கு வரும். ஸோ இதில் தான் நான் ஃபஸ்ட்டு நான் சம் போட ஆரம்பிச்சது வந்து இந்த புக்ஸை பார்த்து தான். எனக்கு ஸ்கூல் புக்கு கிடைக்கல அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஸ்கூல் புக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் ஒரு 2 நோட் வச்சுருப்பேன். இந்த 2 நோட்டில் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னாக்கா ஸ்கூல் புக்கில் என்னென்னலாம் சம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸ்கூல் புக்கில் என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா என்கிட்ட ஸ்கூல் புக் இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ இது ஒரு நோட்டு, தென் இது ஒரு நோட்டு. ஓகேங்களா? இதில் வந்து ஓல்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா புக்கில் இருக்கிற சம்ஸ் இதில் நிறையவே இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் நோட் பண்ணி வச்சுருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும், அந்த டாபிக்ஸ் எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சுருப்பேன். அதே மாதிரி தான் இதுலேயும். இது செகண்ட் நோட்டு. ஸோ அந்த செகண்ட் நோட்லேயும் நான் என்னென்னலாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் பேஜில் போட்டுட்ருப்பேன். அதோடைய பேஜ் நம்பரும் இங்கே நான் மார்க் பண்ணியிருப்பேன். எவ்வளோ கொஷின்ஸ் வருதோ அப்படின்றத நான் மார்க் பண்ணி வச்சுட்டு தான் இந்த 2 நோட்ஸ் தான் வந்து நான் ஸ்கூல் புக்குக்காக ஃபாலோ பண்ணுறது. ஸ்கூல் புக் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸ்கூல் புக்கில்ன்றதுனால நான் நோட்டில் தான் போட்டு வச்சுருந்தேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓல்ட் இயர் கொஷின்ஸில் என்னென்னலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக நான் சாய்ஸ் அகாடமிலேருந்து மேக்ஸுக்கு கடல் கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு 2 புக்கு வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பார்ட் 1 இருக்கும், பார்ட் 2 இருக்கும். ஓகேவா? அந்த பார்ட் 1 எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இதில் என்னென்ன சம்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாருங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, டைம் அண்ட் ஒர்க்கு, பர்சன்டேஜு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். ஓகேங்களா? இந்த டாபிக் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மொத்தம் 5 டாபிக்ஸில் இருக்கும். இந்த 5 டாபிக்ஸில் ஓல்டு இயர்ஸில் என்னென்னலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த புக்கையும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இது ஒன்லி கொஷின்ஸ் தான் இருக்கும். இதுக்கு டிரைவ் பண்ண புக்ஸ் என்கிட்ட இருக்குது. அது நிறைய புக்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலை. ஸோ இதை மட்டும் நான் காட்டியிருக்கேன். இதுவும் சேம் சாய்ஸ் அகாடமிலேருந்து தான் இந்த புக்கையும் நான் வாங்கியிருக்கேன். கடல் கணிதம் 2 புக்கு வரும் இதில். ஓகேங்களா? ஸோ 2 புக்கில் மொத்தமாக 10 டாபிக்ஸ் வரும். இதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்பர்ஸ் இருக்கும், சிம்பிளிஃபிகேஷனு, மென்சுரேஷன் 2D அண்ட் 3D, புள்ளியியல், நிகழ்தகவு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி இல்லையா? ஸோ அதுவும் இருக்கும். லாஸ்ட்டாக ரீசனிங் இருக்கும். ஸோ இந்த ரீசனிங்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு மெயின்ஸில் கவர் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மெயின்ஸில் நிறைய டாபிக்ஸ் இதில் கவர் ஆகுது. இதில் ஓல்டு இயர்ஸில் என்னென்னலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது எல்லாமே இதில் இருக்கும். 2000 இதில் இருக்கா 2016 to 2023 வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு டோட்டலாக எல்லா சம்ஸுமே என்கிட்ட இருக்குது. ஸோ இது எல்லாம் தான் நான் மேக்ஸுக்கு ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடல் கணிதம் புக்கு, ஸ்கூல் புக்குக்காக நான் போட்டிருக்கேன் நோட்டு, அதுக்கப்புறம் கணியன் புக்ஸு. ஓகேங்களா? ஸோ கணியன் புக்ஸு. இது இல்லாமல் யூடியூப்லன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் கிருஷோப் அகாடமியில் 500 சம் சீரீஸும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் துரோணா அகாடமிலேருந்து சம்ஸும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோதான் நான் மேக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். மேக்ஸை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணதுனால தான் என்னால் 25க்கு 23 எடுக்க முடிஞ்சுது. 2 கொஷின்ஸ் வந்து என்னால் ரொம்ப சின்ன மிஸ்டேக்கால் நான் 2 கொஷின்ஸை நான் தப்பாக போட்டுட்டேன். சரி, இதெல்லாம் ஃபாலோ பண்ணதுனால என்னால் அவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சது. நீங்களும் கரெக்டாக ஒரு நோட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.